पति ब्रह्मचारी। நீங்க எல்லாரும் ஏன் சில மாதிரி நின்னுட்டு இருக்கீங்க? கொழுந்தனாரு ஈஷாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? ஏன்னா ஈஷாவை வெறுத்த அளவுக்கு இந்த உலகத்துல அவங்க வேற யாரையுமே வெறுத்தது கிடையாது. சரியான தரித்திரம் பிடிச்சவ. அவ தலையை எடுத்து நல்லா இல்லாம தான் போகுது. அவ புகுந்த வீட்டுல போய் கஷ்டப்பட போறா. இது எல்லாத்துக்கும் அந்த இஷாதான் காரணம். ஒரு நாள் உலகத்துல இருக்கவங்க எல்லாரும் இவளை பார்த்து சிரிக்க போறாங்க. அப்பதான் என் மனசு நிம்மதியா இருக்கும். இப்போதைக்கு இதை பத்தி யாரும் கிட்ட அண்ணி குணமாகி வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் அவங்க கிட்ட யாரும் இந்த கல்யாணத்தை பத்தி சொல்லவே கூடாது. எல்லாருக்கும் புரிஞ்சதில்ல. அப்புறம் நீ மருமகளே, நீ தான் ரொம்ப லொடலோடன்னு பேசிக்கிட்டே இருப்ப. நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். தப்பி தவறி இந்த கல்யாணத்தை பத்தி நீ அன்னிக்கிட்ட ஏதாவது சொன்னேன்னு வை, அப்புறம் நான் உன்னை வீட்டை விட்டே துறக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னால கண்டிப்பா பொறுத்துக்கவே முடியாது. சரிங்க மாமா, நான் யார்கிட்டயும் எதுவும் சொல்ல மாட்டேன். இவ்வளவு பெரிய சூடான நியூஸ் கிடைச்சிருக்கு. இத மனசுக்குள்ளே வச்சிருந்தா உப்பு சப்பு இல்லாம போயிடும். எந்த அளவுக்கு பரவுதோ அந்த அளவுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். எல்லாரும் போய் படுங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சரி, நாங்க போறோம். சரி சித்தப்பா. அவளோட ஒரு அடையாளம் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. எல்லாம் எரிஞ்சு சாம்பலாகட்டும், சாம்பலாகட்டும். அவ என்னோட தங்கச்சி. எனக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு. இவ்வளோ நாள் அவளை நம்ம பார்த்து ரொம்ப மென்மையா வளர்த்துருக்கோம். இதெல்லாம் எப்படி அவளால தாங்கிக்க முடியும்? அங்க அந்த ஏரியால அவ எப்படி பாயிருப்பா? அவ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். இப்ப அவ சாகிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கு. ஆனா வாழ்றதுக்கு ஒரு காரணம் கூட இல்ல. அவ பாவம் பண்ணிருக்கா. அதுக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். இஷாக்கு அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா அவ வீட்டுல எதுவுமே சாப்பிட்டிருக்க மாட்டா. ஒருவேளை அவளுக்கு பசி இருக்கலாம். இப்போ நிஜமாவா? பெரியமாக்கு முழுசா குணமாயிடுச்சா? ஆமா, அம்மாவோட சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிச்சு. அம்மா நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. சரி, சீக்கிரமா எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லு. பாய். சரி, உண்மையை சொல்லட்டுமா அண்ணன்? இதெல்லாம் சாத்தியம்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம். உனக்கு நிறைய பணம் தேவைப்படுது இல்ல, அதுக்கு பதிலா என் பொண்ணு ஈஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். அண்ணா, சாப்பாடெல்லாம் தீந்து போச்சு. உங்களுக்கு பசிக்குதா? அண்ணா ராத்திரியில பால் குடிக்க மாட்டாரே? ஆமா. சூரஜ் சூரஜ் எங்க இருக்கா? மாத்திரை வாங்க வெளியே போயிருக்கானா? இல்லம்மா, அவர் இங்க இல்ல. எனக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. ஆனா அவன் என்ன பார்க்க கூட வரல. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. அவன் அடட, என்னம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. நீங்க தேவையில்லாம கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. டாக்டர் உங்களை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, இந்தாங்க தண்ணி குடிங்க. துறங்க, வாய் துறங்க. மெதுவா மெதுவா வாய் துறங்க.
ஷபாஷ். இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் குடிங்க. சபாஷ். எனக்கு ஆபரேஷன் முட்டில தானே நடந்திருக்கு. அப்புறம் எதுக்குப்பா விக்கல் வருது? அம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்கம்மா. சீக்கிரமா உங்களுக்கு குணமாயிடும். ம், எதுக்காக இந்த மாதிரி பண்ண சூரஜ்? எதுக்காக இந்த காரியத்தை பண்ண? ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ண? ஏன் 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 இப்படி பண்ண? நீ எப்படி என்னோட உரிமையை பறிச்சு அதை இன்னொருத்திக்கு கொடுக்கலாம்? இந்த உலகத்துல என்னை விட உன்னை அதிகமா காதலிச்சது யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி இன்னொருத்திய மனைவியாக்கி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரலாம்? ஏன் ஏன் ஏன்? சொல்லு. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ எனக்கு மட்டும்தான். உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் பறிக்க முடியாது. நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இதுக்கு மேலையும் கேவலமா நடந்துப்பியாடா நீ? ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரியே, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீயும் 3 தங்கச்சிக்கு அண்ணன்றத மறந்துட்டியா? சுரேஷ், இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நீ பண்ண கூடாது. வேண்டாம். ना कहीं से मैं तेरी तरह, कैसी है ये दास्तां, ये दास्तां। அண்ணா பால் எடுத்துட்டு உள்ள போயிருக்காரு. என்ன? நிஜமாவே பால் எடுத்துட்டு போயிருக்காரா? அப்போ சந்நியாசம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சிருச்சா? அப்போ உங்க அண்ணன் இனிமே பிரம்மச்சரியா இருக்க மாட்டான். ஏன் பின்னாடி போயிட்ட? போலி பிரம்மச்சாரி. என் வாழ்க்கை கெடுக்குதுன்னு அப்பா கிட்ட பணம் வாங்கின. அப்ப வா, என்ன நாசமாக்கிடு. நீ என்ன பண்ற? அடேங்கப்பா, என்னம்மா நடிக்கிற? என்ன தப்பான பார்வையில பாப்ப, ஆனா நேருக்கு நேரா பார்க்க மாட்டல்ல. எந்த பொண்ணு தலையில நீ வலுக்கட்டாயமா குங்குமம் வச்சியோ, வலுக்கட்டாயமா அவ கூட அக்னியை சுத்தி வந்தியோ, அந்த மாதிரி இருக்கும்போது இதையும் நீ வலுக்கட்டாயமா பண்ணி முடிக்க வேண்டியதானே? முதல்ல அந்த போலியான பிரம்மச்சாரி முகத்தறிய கீழ்ச்சி ஏறி அப்புறம் என்ன இஷ்டத்துக்கு அனுபவி. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களுடைய முந்தானை எடுத்து நீங்க போத்திக்கோங்க. ஓ, இது உன் முகத்துக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு முகமுடியா? என் அப்பா என் நம்பிக்கை கூட விளையாடினாரு. என் சந்தோஷம், என் எதிர்காலம், என் கனவோட விளையாடினாரு. நான் உன் விதியில எழுத போற துக்கம் இருக்க, நீ அந்த துக்கத்துல இருந்து வாழ்நாள் முழுக்க விடுபட முடியாது.
இப்ப நான் உன் வாழ்க்கையோட விளையாட போறேன். இப்ப தாராளமா நீ உடம்போட விளையாடலாமே. வா வா. அது சூரஜ் அண்ணனோட பிரம்மச்சாரி மொத்தமா உடைஞ்சு போச்சு. ஆமா ஏன்னா இஷா பார்க்க ரொம்ப அழகா இருக்கா இல்லையா? அப்சரா முன்னாடி பெரிய பெரிய முனியெல்லாம் கவர்ந்தப்போ நம்ம அண்ணங்க நம்ம அண்ணன் சாதாரண மனுஷன் தானே, சரியா? அப்புறம் ஒண்ணு வாய மூடு. நீ வா இங்க இருந்து போலாம். நான் சொல்றேன்ல, முதல்ல ஒரு பொண்ணு மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகத்துக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லன்றத என்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு தள்ளி போங்க. முதல்ல நாடகத்தை நிறுத்து. பாலை எடுத்துக்கிட்டு என் பக்கத்துல வந்து நான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்றியா? நீங்க தள்ளி போங்க ப்ளீஸ். இல்ல என்ன பண்ணுவ? ரவுடி சித்த காட்டுவியா? நல்லா காட்டு. तू ना जरा सा भी मेरी तरह ना कहीं से मैं तेरी तरह मिलके भी दोनों है நான் ரவுடி தான். அடி உத வெட்டு குத்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான் நானு. ஆனா ஒரு பொண்ணுடைய மானம் என்னங்கிறது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். புரியுதா? தயவு செஞ்சு உன்னுடைய இந்த நாடகத்துல நிறுத்துன. என் வாழ்க்கை கெடுக்கதானே நீ காசு வாங்கின. அப்ப வா வந்து நாசம் பண்ணு. என் அப்பா என் நம்பிக்கையோட விளையாடினாரு. இப்ப நீ என் உடம்போட நல்லா விளையாடு. உனக்கு இப்ப பணம் தேவையில்ல. அதுக்கு பதிலா நீ என்ன பண்றனா, என் பொண்ணு ஈஷாவை நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். சுரேஷ், இது ரொம்ப பெரிய தப்பு. இப்படி நீ பண்ண கூடாது. வேண்டாம். तू ना जरा सा भी मेरी நீ இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க போற. குலாப் சிங்க்கு நீ அடிமையா இருந்து இப்போ என்ன நிலைமைக்கு ஆயிட்டன்றத பாரு. இனிமே நீ யாருக்கும் பிள்ளையும் இல்ல, யாரோட அண்ணனும் இல்ல. நீ வெறும் ஒரு ரவுடி. வாழ்நாள் முழுதும் ரவுடியா இருக்க. சொல்லு, உனக்கு பணம் வேணும் இல்லையா? நீ இப்பவே என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு பதிலா நீ என்ன பண்றனா, என் பொண்ணு ஈஷாவை நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். என் அப்பா நீ என் நம்பிக்கையோட யாருக்கும் பிள்ளையும் இல்ல, விளையாடினாரு. இப்ப நீ என் யாரோட உடம்போட அண்ணனும் நல்லா இல்ல. விளையாடு. நீ வெறும் ஒரு ரவுடி. வாழ்நாள் முழுதும் ரவுடியா இருக்க. போதும் நிறுத்து சூரஜ் தம்பி. பூரண் என்ன? சொல்லுங்க பூரண் என்ன? என்னடா இது? நீ எவ்வளோ பெரிய பையனா இருந்தோம் உன் பெரியம்மா கிட்ட இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்க. ஒருவேளை பெரியம்மாவுக்கு இஷாவை பத்தி தெரிஞ்சிருச்சா? பெரியம்மா, அது வந்து நான் உங்ககிட்ட. ஆண்டவா, என்ன கொடுமை இது. எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஆபரேஷனுக்கு தேவையான மொத்த பணத்தையும் நீ தானே ஹாஸ்பிட்டல்ல கட்டினது. இவ்வளவு பணம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சது? பெரியம்மா இப்ப இருக்கிற நிலைமையில இஷாவை பத்தி சொன்னா சரியா இருக்காது. சரிப்பா, உனக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். உன் பெரியம்மாவை பார்க்கறதுக்காக வரலாம்ல. உன் நெத்தியில முத்தம் கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. வருவல்ல? வரம் பெரியம்மா. நாளைக்கு காலையில வந்து உங்களை ஹாஸ்பிட்டல்ல பாக்குறேன். காலையில சீக்கிரம் வந்துருப்பா.
இது ரூம் மாதிரியே தெரியல, கபடி மைதானம் மாதிரி தெரியுதே. நான் எப்படி தனியா இதை க்ளீன் பண்ணுவேன்? சூரஜ் சித்தப்பா சித்தி, நீ எதுக்கு இங்க வந்த? நேரா நேரா பாத்ரூமுக்கு போ, இல்லைன்னா வேற யாராவது போயிடுவாங்க. அப்புறம் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு அழுதுகிட்டே இருப்ப. போ 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 போ. இந்த மகாராணி வீட்டோட பெரிய பெட்ரூம் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்கா. ஏன் சும்மா நின்னுட்டே இருக்க? ஸ்கிரீனை மூட, நான் இன்னும் தூங்கணும். அட்ரா சக்க, ஏதோ வானத்துல இருந்து குதிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா. எப்பவுமே கனவு கண்டுட்டே இருப்பாளோ? இப்ப எப்படி எழுப்புற பாரு. ஓஹோ, ஏன் இங்க சூடா இருக்கு? யார் ஏசி ஆஃப் பண்ணுது? எங்க வீட்ல ஏசி எல்லாம் கிடையாதுமா. ஆனா நேத்து ராத்திரி நல்லா அசந்து தூங்கி இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் ஃபேன் காத்து கூட உனக்கு ஏசி காத்து மாதிரியே இருந்திருக்கு. என் செல்லம் எழுந்தாச்சா? காயம் பட்டிருக்கு. முதல்ல இவளுக்கு கிரீம் ஏதாவது தடவுங்க. என் பொண்ணோட கையில அடையாளம் எதுவும் வந்துடக்கூடாது. இங்க பாருமா, ஒரு பக்கமா நிக்கிறியா? ஏன்னா இந்த ரூம பெருக்கினதுக்கு அப்புறம் வீட்ல மத்த வேலையெல்லாம் பார்க்கணும். இஷா அண்ணி, இந்தாங்க இந்தாங்க, மெதுவா மெதுவா தண்ணி குடிங்க. நிஷா அண்ணியோட இரும்பல் சத்தம் கீழே வரைக்கும் கேக்குது. அட்லீஸ்ட் அவங்களுக்கு நீங்க தண்ணியாச்சும் கொடுக்கலாம்ல. பாத்தியா, இவளோட கோவத்தை தண்ணி மேல காட்டுறா. நம்ம வீட்ல பைப்பு தண்ணி தான் கிடைக்கும். பெரிய வீட்டு பொண்ணாச்சே இவ, ஃபில்டர் தண்ணி குடிச்சுதான் பழக்கமாயிருக்கும். ஏழை வீட்டுக்கு வந்தாலும் மேடம்க்கு திமிரு மட்டும் குறையவே இல்லை. அதெல்லாம் அந்த கிளாஸ். அடியே மோனிகா, இப்படியே உட்கார்ந்து இருக்க போறியா இல்ல எனக்கு இப்ப டீ போட்டு கொண்டு வர போறியா? இதோ 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 உதவி பண்ண வந்துட்டாத்த. இன்னைக்கு ஒண்ணு என்ன பண்றேன்னு பாரு. என்ன வெறுப்பேத்திரியா? என்ன வெறுப்பேத்திரியா? சின்ன பையன் விட்டுருங்க அண்ணி, எதுவும் பண்ணாதீங்க. நான் சும்மா செக் பண்ணேன். பாட்டி இல்லாதனால அம்மாக்கு பயம் போயிடுச்சான்னு செக் பண்ணதா இப்படி பண்ணேன். கிளம்பு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. வா. இப்போ வரைக்கும் கல்யாண ட்ரெஸ்ல இருக்கா? அவ இன்னும் ட்ரெஸ் எதுவும் மாத்தலையா? ஆக்சுவலி அவங்க கொஞ்சம் அப்செட்டா இருக்காங்க. அவங்களுக்கு போய் நான் குடிக்க தண்ணி கொடுத்தேன். அவங்க கிளாஸை தூக்கி போட்டுட்டாங்க. அப்புறம் நம்ம போடுற துணிலாம் அவங்களுக்கு பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. அதான் துணி எதுவும் கொடுக்கல. இதுல அவ தப்பு எதுவுமே கிடையாது காவ்யா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் அந்த பொண்ணு பைப்பு தண்ணியெல்லாம் குடிச்சதே கிடையாது. இது வரைக்கும் சில்க் காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக தான் அவள் போட்டிருப்பா.
நம்மள மாதிரி வாழ்க்கை அவ வாழ்ந்திருக்காளா என்ன? வந்த உடனே அப்படியே நம்ம கூட சேர்ந்துக்கிறதுக்கு அதுக்காக அந்த பொண்ணுக்கு காஸ்ட்லி ட்ரெஸ் எங்க இருந்து கொண்டு வர முடியும்? ஏன்னா நம்ம கிட்ட அவ்வளவு காசெல்லாம் கிடையாதுமா. ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. அட பிந்தியா, நீ என்ன பண்ற? உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சுச்சா? இங்க தண்ணி கொட்டுற? நீதான் எல்லாரையும் பைத்தியமாக்கிட்ட. என் கிட்ட வராத, தள்ளி இரு, நான் பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டு ஆனா நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட. பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசின. நேத்து ராத்திரியே அந்த பொண்ணு முன்னாடி எல்லா பிரம்மச்சரியமும் முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கை கெடுக்கதானே அப்பா கிட்ட பணம் வாங்கின. அப்ப வா, என்ன நாசமாக்கிடு. எங்க ஓடி போற? அந்த பொண்ணு கிட்ட தான் போற இல்லையா? இப்ப புரிஞ்சிருச்சு. அவங்க அப்பா போன் பண்ணதும் எதுக்காக வேக வேகமா ஓடுனன்னு. அந்த பொண்ணை நீ சைட் அடிச்சல. என்ன தொடர வேலை வச்சுக்காத. சும்மா நடிக்காத. நீ ஒரு ஃப்ராடு. நேத்து ராத்திரி நீ என்ன வீட்ல அவளுக்கு ஆர்த்தி எடுத்தியா? என்னமோ நான் தொட்ட பெருசா செலுத்துக்கிற. நேத்து ராத்திரி நீங்க ரெண்டு பேரும் ஒரே ரூம்குள்ள ஒரே பெட்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத. அந்த கல்யாணம் சூழ்நிலையால ஏற்பட்ட ஒரு கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். ஒண்ணு எங்க ஐயா போட்ட உத்தரவை என்னால மீற முடியாது, இன்னொன்னு எனக்கு அந்த நேரத்துல பணம் தேவைப்பட்டது, அவ்வளவுதான். புரியுதா உனக்கு? சூரஜ் அவனோட உயிரை விட்டாலும் விடுவானே தவிர இன்னொருத்துக்காக அவனோட பிரம்மச்சாரியத்தை விட மாட்டான். உனக்கு புரியும் நினைக்கிறேன்.